தேவன் எப்போதெல்லாம் மனுஷனுடைய வாழ்விலே, மனுஷனுடைய சரித்திரத்திலே, மனுஷனுடைய வரலாறிலே ஈடுபடுகிறாரோ அப்பொழுது அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி தம்மை வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது தேவாலயம் இருக்குமானால் இப்பொழுது யார் அல்லது எதை வைத்து தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார்? இப்ப தேவாலயமும் கிடையாது, கோத்திரங்களும் கிடையாது, பலிகளும் கிடையாது, எந்த விதமான பரத்துக்குரிய வெளிப்பாடுகள் காட்டத்தக்கதாக ஒரு நிழலாட்டமான ஒரு பொருள் இப்போ இல்லை. அப்ப இப்போ தேவன் எப்படி தம்மை வெளிப்படுத்துகிறார்? தேவாலயமா இருக்கிற உங்கள் நிமித்தமாய் தேவனுடைய உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது தேவாலயம் ஜனங்கள் எல்லா ஊர்ல இருந்து போய் பார்ப்பதற்கு உற்சாகப்பட்டார்கள். தேவனை வெளிப்படுத்துகிற தேவாலயமா இருக்கிற நீங்கள் இப்பிரபஞ்சத்தின் காரியங்களை நீங்கள் அங்கீகரித்து இப்பிரபஞ்சத்தின் அந்த காலத்தை நீங்கள் உடைய போல் உடுத்தி கொண்டால் இந்த இடத்துல பயங்கரமான கடிந்து கொண்டுதல் இந்த இருக்கும். முதலாவது கவனிக்க வேண்டியது, இந்த ஊழியக்காரன் சத்தியமுள்ளாவினால் நடத்தப்பாரானா இல்லையா? ஒன்றாம் வசனம் 1 இப்போதைக்கு நான் உங்கள் மத்தியில வாசிக்கிறேன். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் In the first year of Cyrus king of Persia, in order to fulfill the word of the Lord spoken by Jeremiah, the Lord moved the heart of Cyrus king of Persia to make a proclamation throughout his realm and also to put it in writing. கர்த்தர் மனுஷனுடைய சரித்திரத்திலே எப்போ அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறாரோ அப்பொழுது ஒரு பெரிய ரகசியம் வெளிப்படுகிறது. தேவன் தாம் படைத்த சிருஷ்டிப்பின் பிரமாணங்களை அந்த சிருஷ்டிப்பில் அடக்கி வைத்திருக்கிறதுனால சிருஷ்டிப்பு அந்த பிரமாணத்திற்குள்பட்டு அப்படியே காலங்கள் போய் கொண்டிருக்கும். ஆனால் எப்பொழுது மனுஷனுடைய வரலாறிலே தேவன் ஈடுபட துவக்கிறாரோ அந்த கர்த்தருடைய ஈடுபாடிலே தம்முடைய வார்த்தையை மனுகுலத்தினுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி தம்மை அவர் மனுகுலத்திற்கு வெளிப்படுத்த துவங்குகிறார். இதை நாம் இன்றைக்கு ஆழமாக பார்க்க இருக்கிறோம். தேவன் எப்போதெல்லாம் மனுஷனுடைய வாழ்விலே, மனுஷனுடைய சரித்திரத்திலே, மனுஷனுடைய வரலாறிலே ஈடுபடுகிறாரோ அப்பொழுது அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி தம்மை வெளிப்படுத்துகிறார். எப்போதெல்லாம் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற மனுஷனுடைய சரித்திரத்தில் ஈடுபடுகிறாரோ அப்பொழுது தமக்காக குறிப்பிட்ட ஜனங்களை அவர் ஏற்படுத்துகிறார். தமக்காக குறிப்பிட்ட ஜனங்களை ஏற்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையில தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி இவ்விதமான ஒரு தெய்வம் உண்டு என்பதை அறியாத மக்களுக்கு தம்மை அவர் வெளிப்படுத்த துவங்குகிறார். 70 வருஷமாக சிறையிலே இருந்த இஸ்ரவேல் மக்கள் உலகத்தாருக்கு கர்த்தர் யார் என்பது தங்களுடைய வாழ்க்கையிலாகட்டும் தங்களுடைய நாவினாலாகட்டும் அவர்கள் அறிவித்தார்களா என்று தெரியவில்லை. ஆனால் இஸ்ரவேலருடைய பயங்கரமான நியாய தீர்ப்பின் அடிப்படையிலே தேவனே தான் யார் என்று புறஜாதிகளுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். 70 வருஷம் தாண்டின பிறகு வசனம் 1:1 கர்த்தர் எரேமியா வாயிலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறத்தக்கதாக மறுபடியும் மனுஷனுடைய சரித்திரத்தில் ஆதியும் அந்தமும் இல்லாத தேவன் ஈடுபடுகிறார். அப்படி தேவன் ஈடுபடும் பொழுது அவருடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றும் பொழுது சில பேருக்கு, உலகத்தாருக்கு, அவர் அறியாத சில மக்களுக்கு அவர் யார் என்று ரொம்ப அழகாக அவர் வெளிப்படுத்துகிறார். தேவன் தம்மை வெளிப்படுத்துவதற்கு முதலாவது அவர் செய்த காரியம் வசனம் 1:1 எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே கர்த்தர் முதலாவது இந்த சக்கரவர்த்தியா இருக்கிற கோரேசுடைய ஆவியை, சரியான வார்த்தை ஸ்பிரிட், இருதயம் அல்ல, மனம் அல்ல, ஆத்துமா அல்ல, ஆவியை கர்த்தர் ஏவினதினாலே அவன் ஒரு பெரிய பிரகடனத்தை பிரகடனப்படுத்துகிறான். வசனம் 2-4 வரைக்கும், அது கடந்த 3 வாரங்களாக நான் வாசித்து உங்களுக்கு புரிய வைத்து வந்தேன்.
எப்பொழுது இந்த சக்கரவர்த்தி ஒரு பெரிய பிரகடனம், ஒரு டிக்ரி, ஒரு எடிக்ட் ஏற்படுத்தி ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்திற்கும் அவன் அனுப்பினானோ, ஒட்டுமொத்த யூதர்கள், சிறையாக வந்திருக்கிற யூதர்கள் தங்களுடைய சொந்த இடத்திற்கு போயிட்டு அவங்களுடைய கர்த்தருக்கு அவர்கள் தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று அவன் ஒரு பெரிய கட்டளையை பிரகடனப்படுத்தினானோ, கர்த்தர் சும்மா இருக்கவில்லை. வசனம் 5 மறுபடியும் கர்த்தர் ஈடுபடுகிறதை நாம் பார்க்கலாம். அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யாமின் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். மறுபடியும் தேவன் கோரேசுடைய ஆவியை மாத்திரம் ஏவவில்லை. எந்த குறிப்பிட்ட ஆட்கள் எருசலேமுக்கு போயிட்டு தமக்கு தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று கர்த்தர் முன்குறித்திருக்கிறாரோ அவர்களுடைய ஆவிகளை கர்த்தர் மறுபடியும் ஏவினார். ஏவினதினாலே அவர்கள் பாபிலோனை விட்டு அவர்கள் புறப்படுகிறார்கள். எவ்வளவு பேருடைய ஆவிகளை கர்த்தர் ஏவினார் என்பதான ஒரு கேள்விக்கு தொகை நாம் பார்ப்போமே. ஆனால் 2ஆம் அதிகார வசனம் 64, 65 சபையார் எல்லாரும் ஏகத்திற்கு 40,360 பேராயிருந்தார்கள். நீங்க கணக்கு போட்டு பார்த்ததையானால் 49,897 பேர் அல்லது ஒரு 50,000 பேருக்கிட்ட கர்த்தர் 1ஆம் அதிகாரம் வசனம் 5 எவருடைய ஆவியை ஏவினார் என்பதன வார்த்தைக்கு 50,000 பேருடைய ஆவிகளை கர்த்தர் ஏவினார். ஆவியை மாத்திரம் கர்த்தர் ஏவவில்லை. அந்த இடத்தை விட்டு எருசலேமுக்கு போய் தமக்கு தேவாலயத்தை கட்டத்தக்கதாக கர்த்தர் ஜனங்களுடைய ஆவிகளையும் ஏவினார். அப்படி 50,000 பேரு பாபிலோன்ல இருந்து கிளம்புறாங்க எருசலேமுக்கு. பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு 900 மைல்ஸ் இருக்கு. 1600 கிலோமீட்டர். குறைஞ்சது இவர்கள் 4 மாதம் எடுத்துக்கொண்டார்கள் அங்கிருந்து பயணம் பண்ணி எருசலேமுக்கு போவதற்கு, யூதேயாவில் கால் வைப்பதற்கு. ஆனா எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு வருவதற்கு 40 வருஷம் எடுத்துக்கொண்ட ஜனங்கள் இந்த முறை வெறும் 4 மாதம் தான் எடுத்துக்கொண்டார்கள். நம்முடைய தேவாலயத்தை கட்டத்தக்கதாக கர்த்தர் ஜனங்களை ஆயத்தப்படுத்திட்டார். தேவாலயத்தை கட்டுவதற்கு வேற என்ன தேவைப்படுகிறது? ஆகையால் இன்றைக்கு தியானிக்கிற சத்தியத்திற்கான தலைப்பு என்னவென்றால் the people and their proficiency. ஜனங்களுடைய தொழில், ஜனங்களுடைய ஐஸ்வர்யம், ஜனங்களுடைய நேரம், ஜனங்களுடைய ஆரோக்கியம், ஜனங்களுடைய கல்வி, இவைகளெல்லாம் இப்போ கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படுவதற்கு தேவைப்படுகிறது. கர்த்தர் ஜனங்களை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, இப்போ கர்த்தருடைய தேவாலயத்தை கட்டுவதற்கு கர்த்தருக்கு ஜனங்களுடைய ஐஸ்வர்யம், ஜனங்களுடைய நேரம், ஜனங்களுடைய ஆரோக்கியம் எல்லாம் கர்த்தர் பயன்படுத்துகிறார். இது கர்த்தர்கிட்ட பிடித்த ஒரு நல்ல விஷயம் தெரியுமா? வானத்தையும் பூமியும் 6 நாள்ல சிருஷ்டித்த கர்த்தர் தம்முடைய தேவாலயம் இழுண்டு அவருடைய பார்வைக்கு அது ஒரு மணலோடு சின்ன குட்டியா தெரியும். பரலோகத்துல அவர் தேவாலயத்தை பார்த்தாருன்னா, சாலமோன் அப்படிதான் சொல்லுவார் தேவாலயத்தை கட்டி முடித்த பிறகு. வானத்தையும் பூமியை படைக்கும் பொழுது கர்த்தர் எந்த மனுஷனுடைய ஒரு ரூபாவை கூட கேட்கவில்லை, எந்த மனுஷனுடைய உதவியும் அவர் கேட்கவில்லை. தேவன் சகலத்தையும் 6 நாள்ல வார்த்தை கொண்டு சகலத்தையும் படைத்து முடித்த கர்த்தர் தம்முடைய தேவாலயத்தை கட்டும் போது மாத்திரம் மனுஷனுடைய ஆரோக்கியத்தையும், மனுஷனுடைய கல்வியையும், மனுஷனுடைய பணத்தையும், மனுஷனுடைய நேரத்தையும் எடுத்துக்கொள்கிறார். எதற்காக? வானத்தையும் பூமியை படிச்சு பிரம்மாண்டமாய் சிருஷ்டிப்பு, இந்த பாவத்தில் விழுந்து போன சிருஷ்டிப்பு பார்த்தால் நம்மளுக்கு பிரமிப்பு உண்டாகிற அளவுக்கு கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். இந்த ஒரு சிருஷ்டிப்பு படித்த தேவனுக்கு அந்த சின்ன ஆலயத்தை அவர் வாயினால சொல்லி கட்டுவதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? பெரிய விஷயமே இல்லை கர்த்தருக்கு அது. ஆனால் கர்த்தர் அப்படி தம்முடைய வார்த்தையினாலே அந்த ஒரு கட்டடத்தை, அவருடைய ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கு அவர் முயற்சி எடுக்காமல் ஜனங்களை கொண்டு வந்து ஜனங்களுடைய கையினாலே, ஜனங்களுடைய சம்பாத்தியத்தினாலே, ஜனங்களுடைய ஒட்டுமொத்த பலத்தை கொண்டு கர்த்தர் செய்வதற்கு அவர் விரும்புகிறார். எதற்காக கர்த்தர் அப்படி செய்றாரு? அப்போ இருந்த தேவாலயம் தேவன் உலகத்தாருக்கு தம்மை வெளிப்படுத்துவதற்கு ஒரு கருப்பொருளாக வைத்திருந்தார். பரலோகத்துடைய ஒரு சின்ன ஒரு ப்ளூ பிரிண்டாக இருந்தது அப்போ இருந்த தேவாலயம். தேவாலயத்துக்குள் இருக்கிற பரிசுத்த ஸ்தலம், அதி பரிசுத்த ஸ்தலம், அதில் இருக்கிற ஒரு வரைபடங்கள், அங்கிருந்த பொருள்கள் எல்லாமே பரலோகத்துக்குரியவைகள். அதை கண்ட புருஷனாகிய மோசை
தேவாலயத்துடைய பருத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த காட்சியும் அப்படியே மனதில் வைத்து கர்த்தற்றிருந்து கற்பனைக்கு வாங்கிக்கிண்டு அப்படியே அவர் மலையிலிருந்து இறங்கி வந்து கட்ட துவக்கினார். அப்ப கூடாரமா இருந்தது. அதுக்கப்புறம் கர்த்தர் குறிப்பிட்ட இடத்தை பிடித்தார், எருசலேம் என்பதான இடம். அந்த இடத்துல அவர் தேவாலயத்தை கட்டுவதற்கு சாலமோனுக்கு அவர் அனுகிரகம் செய்தார். 2ஆம் அதிகாரத்துல பாபிலோன்ல இருந்து திரும்பி வந்த யூதருடைய கரத்திலே கர்த்தருடைய பெட்டி இல்லை. கர்த்தருடைய பெட்டி எங்க போச்சு என்பதான கேள்விக்கு பதில் 2 ராஜாக்களை நாம் தியானிக்கும் போது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவர்கள் வெறுமையாத்தான் வருகிறார்கள். கர்த்தருடைய பெட்டி கிடையாது. கர்த்தருடைய பெட்டிக்குள்ளா இருக்கிற நியாயப்பிரமாணம் இல்லை, ஆரோனுடைய தடி இல்லை, அங்கு வைத்திருந்த நினைவு சின்னமா இருந்த மன்னாவும் இல்லை. தேவாலயத்துக்கு அடுத்த வெறும் உபயோகம் பண்ணப்பட்டிருந்த பொருள்கள் இருந்ததை தவிர பரலோகத்தில் இருந்த அருமையான காட்சி நிழலா இருந்த எந்த ஒரு பொருளும் அவர்கள் பாபிலோனிலிருந்து வரும்பொழுது கொண்டு வரவில்லை. முக்கியமா கர்த்தருடைய பெட்டி. என்னாச்சு கர்த்தருடைய பெட்டிக்கு? அணிலிருந்து நம்மளுக்கு கடைசி தகவல் கிடைக்கிறது புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சகாரியா அதி பரிசுத்த ஸ்தலத்தை தூபம் காட்டும்படியாக போகும் பொழுது அந்த இடத்துல தேவதூதன் இருக்கிறார். அவர் எதை பார்த்து தூபத்தை காட்டினாருன்னு தெரியல. கர்த்தருடைய பெட்டி உள்ள இருந்ததா என்பதனை கேள்விக்கு ஹிஸ்டோரிக்கலா பார்த்தீர்கள் என்றால் கர்த்தருடைய பெட்டி இல்லை. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மகா சத்தியத்தை நான் வெளிப்படுத்த ரொம்ப வாஞ்சியா இருக்கிறேன். கர்த்தர் தம்முடைய தேவாலயத்தை கட்டுவதற்கு ஜனங்களை ஏற்படுத்தினது மாத்திரமல்ல, ஜனங்களுடைய கரத்திலே ஐஸ்வர்யத்தையும் ஆபரணங்களையும் கொடுக்கிறார். இது பழைய ஏற்பாட்டில் கொடுத்த விஷயம். எதற்காக? தம்முடைய தேவாலயத்தை பார்க்கிற எந்த மனுஷனும் பரலோக ராஜ்யம் ஒன்று உண்டு. அந்த பரலோகத்துல தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அந்த தேவனுடைய ஜனம்தான் இஸ்ரவேல் ஜனம். அந்த தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்பதான பூர்வ பிதாக்களுடைய தேவன் என்று அறியப்பட்டார் என்பதான ஒட்டுமொத்த சத்தியமும் அப்ப இருந்த மக்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக தேவாலயத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். இப்ப என்ன இருக்கு? இப்ப தேவன் எதை வெளிப்படுத்தி தம்மை காண்பிக்கிறார்? தேவாலயம் உண்டா? பரிசுத்த ஸ்தலம் உண்டா? அதி பரிசுத்த ஸ்தலம் உண்டா? கர்த்தருடைய பெட்டி இருக்கா? ஆசாரியர்கள் இருக்கிறார்களா? லேவியர்கள் இருக்கிறார்களா? கோத்திரங்கள் இருக்கிறதா? என்ன இருக்கிறது இப்போ கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துவதற்கு? இந்த கேள்விக்கு பத்தி நான் கடைசியில் சொல்வேன். முதலாவது, கர்த்தர் ஜனங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு போவது மாத்திரமல்ல, அவங்க கருத்திலே அவர் ஐஸ்வர்யத்தை கொடுத்தார் தம்முடைய தேவாலயத்தை கட்டுவதற்காக. முதலாவது, பாபிலோன் இந்த புறஜாதிகளுக்குள்ளாக கர்த்தரை ஏவி கொடுத்த அருமையான காணிக்கைகளை பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் வசனம் 4. அந்த ஜனங்களில் மீதியா இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கியிருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதும் அன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யமெங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணுவித்தான். அந்த வார்த்தையின்படியே ஜனங்கள் உற்சாகமாய் கொடுக்கிறார்கள். வசனம் 1:6. அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நடவ். புதிய ஏற்பாடுல அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தை ஞாபகம் இல்லை? 2 கொரிந்தியர்ல உற்சாகமாய் கொடுக்கிற இடத்திலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். இப்ப நான் பழைய ஏற்பாடுக்கு போகவில்லை. அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததும் அன்றி வெள்ளி பனிமுட்டுகளையும் பொன்னையும் மற்ற வஸ்துக்களையும் மிருக ஜீவன்களையும் உச்சிதமான பொருள்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. என்ன வார்த்தை கவனிங்கள். இது புறஜாதிகள் கொடுத்தார்கள். புறஜாதிகளுடைய கையிலிருந்து பொண்ணு வெள்ளியெல்லாம் வாங்கி கொண்டு அவர்கள் பாபிலோனை விட்டு எருசலேம்ல கால் வைத்த பிறகு அவர்களும் கர்த்தருடைய தேவாலயம் இடிக்கப்பட்டு அது தரமாட்டமாக்கப்பட்டிருக்கிறத பார்த்து ஜனங்கள் எல்லோரும், அதாவது கர்த்தருடைய ஜனங்கள் காணிக்கை கொடுக்கிறதை அதே 2ஆம் அதிகாரம் வசனம் 68-69 நாம் நன்றாய் பார்க்கலாம். 2:68-69. வம்சங்களின் தலைவரில் சிலர் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தபோது தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்திலே எடுப்பிக்கும்படிக்கு அதற்காக மன உற்சாகமாய், மனத வார்த்தை வருது பாருங்க, மன உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவர்கள் தங்கள் சக்திக்கு தக்கதாக
திருப்பணி பொக்கிஷத்திற்கு 61,000 தங்க காசையும் 5,000 ராத்தல் வெள்ளியையும் 100 ஆசாரிய வஸ்திரங்களையும் கொடுத்தார்கள். சோ கர்த்தர் தம்முடைய தேவாலயத்தை கட்டுவதற்கு அப்போ ஜனங்களுடைய கருத்திலே காணிக்கையையும் கொடுக்கத்தக்கதான உற்சாகத்தையும் மன விருப்பத்தையும் அந்த நடவுன்ற வார்த்தை கர்த்தர் வாலண்டியரா கொடுத்தார்கள். யாருமே கட்டாயப்படுத்தவில்லை, யாருமே அழுத்தம் போட்டு கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று எந்த விதத்திலும் அவர்களை ஊக்குவிக்கவில்லை. அவர்கள் தாங்களாகவே கொடுக்கத்தக்கதா கர்த்தர் புறஜாதிகளுக்குள்ளாக கிரியை செய்து மாத்திரமல்லாமல் சொந்த ஜனங்களுக்குள்ளாக கிரியை செய்து தேவாலயத்தை கட்டத்தக்கதாக அவர் எல்லா ஏற்பாடுகளையும் கர்த்தர் செய்கிறதை நாம் நன்றாக பார்க்கலாம். ஒரு முக்கியமான விஷயத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய தேவாலயத்தை கட்டி எழுப்பத்தக்கதாக தேவாலயத்துக்கு தேவையான பொருள்களையும் பொன்னையும் வெள்ளியும் மாத்திரம் கர்த்தர் கொடுக்கவில்லை. அவைகளை கொடுப்பதற்கு முந்தி கர்த்தர் இந்த 50,000 பேர் அங்கிருந்து வெளியேறி வரத்தக்கதாக இவர்களுக்கு நல்ல லீடர்ஸை கொடுத்தார், தலைவர்களை கொடுத்தார். இது முக்கியமாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். தலைவர்கள் கெட்டு போனால் ஜனங்களை நல்ல விதத்தில் நடத்துவதற்கு வாய்ப்பில்லை. தலைவர்கள் மாத்திரம் கெட்டு போகக்கூடாது, கெட்டு போனவர்களை தலைவர்களாக வைக்கக்கூடாது. கர்த்தர் இவர்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பதற்கு முந்தி கர்த்தர் இவர்களுக்கு அருமையான தலைவர்களை கொடுத்தார். அந்த அருமையான தலைவர்கள் தேவாவினால் நிறைந்த தலைவர்கள். அவர்களால் அதனால யாருக்குமே பண ஆசை வரவில்லை. இந்த தலைவர்களும் அவங்கள்ட்ட பணத்தை கேட்கவில்லை. நீங்கள் 68, 69 வாசிக்கும் பொழுது ஜனங்கள் தேவாலயத்துடைய குறிப்பிட்ட இடத்துல அவர்கள் தானாக உற்சாகமாய் பணத்தை கொடுத்தார்களே தவிர இந்த ஊழியக்காரர்கள் தலைவர்கள் பணம் கொடுக்கத்தக்கதாக எந்த விதமான ஒரு டிராமா போடவில்லை. யார் அந்த தலைவர்கள்? குறைஞ்சது 11 பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அது விசேஷமா 2 பேரை மாத்திரம்தான் நாம் இந்த புஸ்தகம் முழுவதும் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் வசனம் 1, 2. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகத்நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போனவர்களுக்குள்ளே சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கும் யூதாவில் உள்ள தங்கள் பட்டணங்களுக்கும் செருபாபேல் முதலாவது தலைவன் செருபாபேல், யோசுவா, நெகேமியா, செராயா, ரெலாயா, மொர்தேகாய், பில்சான், மிஸ்பான், பிக்வாய், ரெகூம், பானா என்பவர்களோட கூட திரும்பி வந்த தேசத்து புத்திரராகிய இஸ்ரவேல் ஜனமான மனிதரின் தொகையாவது என்று சொன்ன பிறகுதான் கீழே 49,000 பேருடைய பேர்கள் முதற்கொண்டு கொடுக்கப்படுகிறது. இங்க சொல்லப்போற 11 பேர், ஆக்சுவலி 12 பேர் இருக்கணும். எனக்கு எவ்வளவு பேர் கோத்திரத்துல மொத்தம் 12 கோத்திரங்கள் இருக்கிறது. ஆனா இங்க 11 பேர் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த கோத்திரத்தின் ஆட்கள் ஆள் மிஸ் ஆயிருக்கிறார் என்று தெளிவாக அங்க போடப்படவில்லை. அந்த 11 பேரும் அதிபதிகளாக ஒரு நல்ல லீடர்ஸாக கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார் ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்கு முந்தி. அது சிறந்த லீடர் செருபாபேல் என்று சொல்லப்படுகிறது. அவர் கடைசி இந்த இடத்துல பார்க்கிற யூதர்களுடைய கடைசி ராஜா. அவரை குறித்து டீட்டெயிலா நான் அடுத்த வாரம் நான் சொல்லுவேன். 2வது பார்க்கும் பொழுது யேசுவா என்பதான கடைசி பிரதான ஆசாரியன், ஆரோனுடைய கோத்திரத்திலிருந்து வருகிற பிரதான ஆசாரியன். அவர் இப்படி ராஜாவில இருந்து கடைசி ராஜாவாகிய செருபாபேலும் ஆசாரியருடைய கோத்திரத்தில் வந்த கடைசி பிரதான ஆசிரியனாகிய யோசுவா, இந்த இருவருடைய தலைமை தாங்குதல் கீழாக தான் ஜனங்கள் வெளியே வருகிறார்கள். இந்த 2 பேரு தான் தேவாலயத்தை அஸ்திபாரம் போட்டு கட்டுவதற்கு ஈடுபடுகிறார்கள். அற்புதமான ஊழியக்காரர்கள் இவர். முதலாவது இந்த ஊழியக்காரர்களை தான் ஒரு நல்ல ஈவாக கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுத்து, பிறகு ஜனங்க கையில பணத்தை கொடுக்கிறாரு. அந்த பணம் கர்த்தர் எந்த நோக்கத்திற்காக கொடுத்தாரோ அந்த நோக்கத்திற்கு அது நேர்த்தியாய் செலவழிக்கப்படுகிறது. என்ன நோக்கம் என்பதான கேள்விக்கு பதில் தேவாலயம் கட்டுவதற்காக. போதுமான அளவுக்கு கர்த்தர் வெள்ளியும் பொண்ணும் கொடுத்திருக்கிறார் தேவாலயம் கட்டுவதற்காக. எதற்காக தேவாலயம்? தேவன் அப்போ இருந்த தேவாலயத்தினாலே தம்மை வெளிப்படுத்த வேண்டும். மறுபடியும் அவர் ஈடுபட்டார். மனுகுலத்துடைய வரலாறிலே 70 ஆண்டு கர்த்தர் ஒண்ணுமே பேசவில்லை. 70 ஆண்டு ஆன பிறகு கர்த்தர் மறுபடியும் ஜனங்களுடைய வரலாறுல ஈடுபட்டு தான் யார் என்பது வெளிப்படுத்த துவங்க. பிடிச்ச விஷயம் செருபாபேல், யோசுவா என்பதான இந்த தலைவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்கள். அதுதான் திறவுகோலான வார்த்தை. இந்த ஒட்டுமொத்த விஷயம் நடத்தப்படுவதற்கு எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? இவர்கள் தேவாவினால் நிறைந்தவர்கள் என்பதான கேள்விக்கு பதில் ஜகாரியா
என்பதான தீர்க்கதரிசன புஸ்தகமும் ஹெகாய் என்பதான தீர்க்கதரிசன புஸ்தகமும் இவருடைய காலகட்டத்தில் தான் எழுதப்பட்டது. நாம் அங்கே போகும் பொழுது அந்த புஸ்தகக்குள்ளாக நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். ஆனால் இப்பொழுது இவர்கள் தேவாவினால் நிறைந்தவர் என்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் வாசிக்காவிட்டாலும் காதில் கேட்டிருப்பீங்க. அந்த பிரதானமான ஒரு வசனத்தை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். சகாரியா 4 அதிகாரம் வசனம் 6. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதர், இதெல்லாம் ரொம்ப பயங்கரமான சத்தியம், அங்கே போகும்போது தான் பார்க்கணும். அநேக தரிசனங்களிலே இது ஒரு தரிசனம். சக்கரியாவுக்கு கர்த்தருடைய தூதர் சொல்ற வார்த்தை கவனிங்கள். 4:6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு, நான் வாசித்த பாருங்க 2:2, செருபாபேல் அதே அதிபதி தான் இவரு. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்ன வார்த்தை? என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க இதை அப்பப்ப கேட்டிருப்பீங்க. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே. எந்த ஆவி? பரிசுத்தமுள்ள ஆவியினாலே எல்லாம் ஆகும். நான் ஏற்கனவே கிறிஸ்துவோடைய ஜெபத்தை குறித்து உங்களிடத்தில் பேசும் பொழுது பரத்திலிருந்து கர்த்தர் கொடுக்கிற பதில் என்ன? பரிசுத்தமுள்ள ஆவியானவர். இந்த இடத்துல பரிசுத்தமுள்ள ஆவியினரை வச்சுதான் ஒட்டுமொத்த காரியத்தையும், கோரேசுடைய ஆவியை ஏவினதும் பரிசுத்தமுள்ள ஆவியினர் தான், ஜனங்களுடைய ஆவியை ஏவினதும் பரிசுத்தமுள்ள ஆவியினர் தான், பொருஜாதிகளுக்குள்ளாக உற்சாகமாய் காணிக்க கொடுக்கத்தக்கதாக ஏவினதும் பரிசுத்தமுள்ள ஆவியினர் தான். பிறகு அந்த தேவாலயத்துக்கிட்ட போயிட்டு உற்சாகமாய் காணிக்க கொடுக்கத்தக்கதாக யூதர்களுக்குள்ளாக ஏவினதும் பரிசுத்தமுள்ள ஆவியினர் தான். அனனியா சஃபீராவை குறித்து நான் போதித்தேன். காணிக்கையை கொடுப்பது கர்த்தருடைய ஆவியானவர், அந்த ஏக்கத்தையும் விருப்பத்தையும் கொடுப்பது பரிசுத்தமுள்ள ஆவியானவர். ஏன்னா ஒரு குடும்பத்துடைய நிலவரம் என்னன்றது அவர் கொண்டுதான் தெரியும். ஊழியக்காரன் கூட அவ்வளோ தெரியாது. ஊழியக்காரனுக்கு வேற பணம் கொடுன்னு கேட்கத்தான் தெரியுமே தவிர யார் குடும்பத்தில் என்ன ஆகுதுன்றது எந்த நிலவரமும் ஊழியக்காரனுக்கு தெரியாது. ஆகையால் தான் இந்த காணிக்கை சேகரித்து காணிக்கை போடுற விஷயத்த சத்தியமுள்ள ஆவியானவர் எடுத்துக்கொண்டார். ஏன்னா அவர் கொண்டுதான் தெரியும் யார்கிட்ட என்ன ஆகுது, யார்கிட்ட எவ்வளோ கொடுக்கணும், எப்படி கொடுத்து எப்படி போட வைக்கணும், அது எப்படி கர்த்தருக்கு மகிமையா இருக்கணுன்றது பரிசுத்தமுள்ள ஆவியானவர் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதற்கு காணிக்கை விஷயத்தில் அவர் தான் ஈடுபட வேண்டும். அவர் ஈடுபட்டால் தான் நன்றா இருக்கும். அது அப்படி பரிசுத்தமுள்ள ஆவியானுடைய நிறைவினால்தான் இந்த பரிசுத்தமுள்ள அதிபதிகள் அல்லது தலைவர்களை கர்த்தர் முதலாவது எழுப்பி இந்த ஜனங்களை நடத்துவதற்கு அனுப்புகிறார். இவருடைய காலகட்டம் ஆனதுக்கு அப்புறம் எஸ்ரா வருகிறார். எஸ்ராவுடைய காலகட்டத்துக்கு கொஞ்சம் முடிவிலே மறுபடியும் நெகேமியா வருகிறார். இது ஒரு அருமையான ஒரு தலைவர்கள் இவர்கள் 3 பேரும். வசனம் 2 நீங்கள் வாசிக்கும் பொழுது நெகேமியா என்ற வார்த்தை இருக்கிறது, மொர்தெக்காய் என்ற வார்த்தை இருக்குது. அந்த நெகேமியாவும் மொர்தெக்காயும் புஸ்தகத்தில் இருக்கிறவங்களை நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த மொர்தெக்காயும் இந்த நெகேமியாவும் செருபாபேலுக்கு கூட வருங்க. அவங்க மொர்தெக்காயோட சம்பவம் இந்த சம்பவம் ஆகி 50 வருஷத்துக்கு அப்புறம் ஆகிற சம்பவம். அது நெகேமியாவது 100 வருஷத்துக்கு அப்புறம் ஆகிற சம்பவம். இங்கே நடக்கிற சம்பவத்துக்கு இந்த முதலாவது வருகையில நடக்கிறது 100 வருஷத்துக்கு அப்புறம் தான் நெகேமியா சம்பவம். அதுக்கப்புறம் 50 வருஷத்துக்கு அப்புறம் தான் மொர்தெக்காயும் எஸ்தர் சம்பவம் நடக்கிறது. அதனால இங்கே சொல்லப்படுற நெகேமியாவும் இங்கே சொல்லப்படுற மொர்தெக்காயும், மொர்தெக்காய் என்பதான பேர் இருக்கு பாருங்க எஸ்தர்ல, அவர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நெகேமியான் பேர் இருக்கு பாருங்க புஸ்தகம், அந்த நெகேமியா நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. வசனம் 2 சொல்லப்படுறது. இவர்கள் 1538 நடக்கிற சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நெகேமியாவுடைய சம்பவம் 444 நடக்கிற ஒரு சம்பவம் அது. ஆகையால் இங்க சொல்லப்படுற ஆட்களை நீங்கள் குழப்பிக் கொள்ளக்கூடாது. சேம் ஒரே பேர் இருக்கிறதுனால. பரிசுத்தமுள்ள ஆவியானுடைய நிறைவினாலே இந்த அதிகாரிகள் அருமையாக 50,000 பேர் உள்ள யூதர்களை நடத்தி தேவாலயத்தை கட்டத்தக்கதாக தேவன் தம்முடைய வெளிப்பாட்டை இந்த ஒரு காலகட்டத்திலே ஈடுபடுத்துகிறார். தேவன் எப்போதெல்லாம் மனுஷனுடைய வரலாறுல ஈடுபடுகிறாரோ அப்போதெல்லாம் அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார் என்று நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது. இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி, அப்பொழுது தேவாலயம் இருக்குமானால் இப்பொழுது யார் அல்லது எதை வைத்து தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார்? நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஊழியக்காரன் தேவன் தம்மை எதை வைத்து வெளிப்படுத்துகிறாரோ அதுக்குதான் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். இங்க இருக்கிற செருபாபேலும் யோசுவா என்பதான பிரதான ஆசாரியன், அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம் தேவாலயம் தான். ஏன்னா தேவன் அதில் வெளிப்படுகிறார். ஹகாய் தீர்க்கதரிசியும் சக்கரியா தீர்க்கதரிசி எதற்காக எழும்பினார்கள் என்று நீங்கள் பார்க்கும் பொழுது குறிப்பிட்ட காலகட்டத்திலே அவர்கள் தேவாலயத்தை கட்டுவதை விட்டுட்டு ஜனங்கள் மறுபடியும் தங்களுடைய எருசலேம்ல யூதாவில தங்களுடைய வீடு கட்டுவதற்கு போயிடுறாங்க பாதியில. அப்பதான் ஹகாய் எழுப்புறாரு,
ஜக்கரியா எழுப்புறாரு. அங்க போகும்போது அதை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆனா ஆரம்பத்தில் அந்த பிரச்சனை வரவில்லை. எப்ப பிரச்சனை எழும்புதோ அப்பொழுது ஜனங்கள் கர்த்தரோட ஆலயத்தை கட்டுறதை விட்டுட்டு முள்ளுமா தங்களுடைய வீடு வாசலை கட்டுவதற்கு பின்னாடி போயிடுறாங்க. ஏன்னா இடிக்கப்பட்டது இல்ல, சுண்ணாம்பு பெயிண்ட் அடிச்சு அதை வெள்ளி அடிச்சு அலங்காரப்படுத்துவதற்கு தங்களுடைய வீட்டு வேலைக்கு போயிடுறாங்க. கர்த்தர் கொண்டு வந்த கர்த்தருடைய ஆலயம் பாதியில நிக்கிற நிலைக்கு அவர்கள் மறுபடியும் செருபாபேலையும் யோசுவா என்பதை பிரதானாசிரியர் கர்த்தர் ஊக்குவிக்கத்தக்கதாக இந்த 2 தீர்க்கதரிசிகள் வருகிறார்கள். உன்னுடைய பலத்தினால கிடையாது, உன்னுடைய பராக்கிரமத்தினால கிடையாது, நீ தேவாலயத்தை கட்டுறது, நானே ஆவியானவரை அனுப்பி இருக்கிறேன், தைரியமா கட்டி யாருக்கும் பயப்படாதுன்னு சொல்லிட்டு உற்சாகப்படுத்துகிறார். அது அப்போ சந்தோஷம். இப்ப தேவாலயமும் கிடையாது, கோத்திரங்களும் கிடையாது, பலிகளும் கிடையாது, எந்த விதமான பரத்துக்குரிய வெளிப்பாடுகள் காட்டத்தக்கதாக ஒரு நிழலாட்டமான ஒரு பொருள் இப்போ இல்லை. அப்ப இப்போ தேவன் எப்படி தம்மை வெளிப்படுத்துகிறார் என்பதான கேள்விக்கு பதில் யாரு புதிய ஏற்பாடுல தேவாலயமா இருக்கிறது? நாம் தான் தேவாலயம். வெரி குட். என்னுடைய கேள்வி, தேவாலயமா இருக்கிற உங்கள் நிமித்தமாய் தேவனுடைய உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது தேவாலயம் ஜனங்கள் எல்லா ஊர்ல இருந்து போய் பார்ப்பதற்கு உற்சாகப்பட்டார்கள். அதனால்தான் அந்த யூனக் என்பதான ஒரு ஆப்பிரிக்கால இருந்து ஒரு நபர் போய் சந்திக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்துல. எங்கிருந்து போறாங்க? ஆப்பிரிக்கால இருந்து போறாங்க. எங்க? தேவாலயத்துக்கு. புதிய ஏற்பாடுல நீங்கள் நான் தேவாலயனாக்கா நம்மளை பார்க்கறது யார் வராங்கோ? அப்போ இருந்த தேவாலயத்தை பார்ப்பதற்கு ஒட்டுமொத்த உலகத்திலிருந்து ஆட்கள் கூடி வந்தார்கள். சாலமோன் கட்டின தேவாலயத்தையும் தன்னுடைய அரண்மனையும் பார்ப்பதற்கு ராணி வந்தால். ஆனா இப்போ நாம தேவாலயம் என்று நீங்க உங்க நாவினாலே அறிக்கிட்ட பிறகு நம்மள பார்க்கறதுக்கு யார் வராங்க? செய்து இந்த ஒரு ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த இடத்தை விட்டு போக வேண்டும். ஒரு தேவாலயம் நீங்க கட்டி வச்சு பாருங்க, ஜனங்க உள்ள வந்து பார்த்துட்டு போவா. ஆனா புதிய ஏற்பாடுல தெளிவாய் வேதவசனம் சொல்லுகிறது, தேவன் வசிக்கிற தேவாலயமா நாம் இருக்கிறோம் என்று. ஆனா நம்மள பார்க்கறதுக்கு யாருமே வந்து இல்லை. காரணம் என்ன? இப்ப நான் இவ்வளவு நேரம் பேச சத்தியத்தை வச்சுனாக்கா நீங்க பதில் கண்டிப்பா சொல்லுவீங்க. அதுக்கு என்ன காரணம்? செருபாபேல், யோசுவா என்பதான தேவாவினால் நடத்தப்படுகிற தலைவர்கள் இல்லை. தேவாவினால் நடத்தப்படுகிற தலைவர்கள் தேவன் எதுல வெளிப்படுகிறாரோ அதுல ரொம்ப கவனம் செலுத்தினார்கள். புதிய ஏற்பாடுல இருக்கிற தலைவர்களும் ஊழியக்காரர்களும் தேவன் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில வெளிப்படுவார் என்று அவங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அவர்கள் கட்டடத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள், விசுவாசிக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. அதான் இருக்கிற பிரச்சனை. இங்க நீங்க இருக்கிற எந்த ஊழியக்காரர் எடுத்துக்கொண்டாலும் அவனுடைய மனம் முழுவதும் கட்டடத்தை தான் இருக்கும். கட்டடத்தில் அவன் கவனத்தை செலுத்தக்கூடாது. அது பழைய ஏற்பாடோடு முடிந்து போன கதை. அது புதிய ஏற்பாடுல தேவாலயம் எது என்பதனை கேள்வி கருத்து ஒரு விசுவாசி தேவாலயமா இருக்கிறபடியால் தேவாவினால் நிறைந்த ஊழியக்காரன் எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான் என்றால் விசுவாசிக்கு தான். அதனால்தான் விசுவாசிகள் தேவனை வெளிப்படுத்துகிற தேவாலயமா இருக்கிறதுனால கொஞ்சம் வழி விலகி போனால் அது ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம். கட்டடம் முக்கியம் கிடையாது மெய்யான ஊழியக்காரனுக்கு. பணத்தை வந்து கொடுங்க, பணத்தை வந்து கொடுங்க, சர்ச்சை காட்டணும், அத்தை பணம் என்னத்தடா கட்டிட்டு இருக்கு. கவனத்தை ஜனங்க மேல செலுத்தணும், மெய்யான விசுவாசி மேல செலுத்தணும். அவன் அல்லவா அவள் அல்லவா மெய்யான தேவாலயம் கர்த்தருக்கு. பணத்தை வாங்கி வாங்கி நீ கட்டின்னு போயிருக்கிறான், அவன் செத்தானா பொழிச்சானா எப்படி இருக்கிறான்றது ஒரு கரசினி உனக்கு கிடையாது. யோசுவா போல தேவாவையில நடத்தப்பட்ட ஊழியக்காரர்கள் இவர்கள் இல்லை அன்பானவர்களே. முதலாவது யோசுவா கானான் தேசத்தை யுத்தம் பண்ணி கானான் தேசத்தை பகிர்ந்து கொடுத்தான். இரண்டாவது யோசுவா சொல்லப்படுற இந்த யோசுவா பாபிலோனில் உள்ள சிறையா இருந்த ஜனங்களை கொண்டு வந்து தேவாலயத்தை கட்டுவதற்கு ஏவினான். மூன்றாவது யோசுவா நம்முடைய ஆண்டவராகிய இயேசுநாதர். அவர் நம்மளையே தேவாலயம் ஆக்கிட்டு போயிருக்கிறாரு. எபிரேய பாஷைக்கு இயேசு என்பதன வார்த்தைக்கு அர்த்தம் யோசுவா, யெஷுவா. அது மூணாவது யெஷுவா. அதனால விசுவாசிகளாகிய நீங்கள் இங்கே ஒரு 4 விசுவாசி இருந்தாலும் நீங்கள் தேவாலயம் என்பது அடையன் மனப்பூர்வமாய் விசுவாசிக்கிறேன். நீங்கள் தேவாலயம் இருந்த பட்சத்தில் உலகத்தாருக்கு காட்ட வேண்டிய காட்சியை காட்டுவதற்கு தவறினால் அது இங்கே சகிக்க முடியாது. அது கடிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. அதனால படிக்கிற பசங்களா வழி விலகி போனால் அது ஜீர்ணிக்க முடியாது. இங்க இருக்கிற எல்லா இளைஞர்களும் பிள்ளைகளும் திருமணமான தம்பதிமார்களும் கர்த்தரை தேவனை வெளிப்படுத்துகிற தேவாலயமாய் அவர்கள் ஜனங்கள் மத்தியிலே சுற்றி திரிகிறார்கள்.
ஜனங்கள் மத்தியில் உலாவை கொண்டிருக்கிறார்கள் தேவாலயமாக. அதனால் தேவன் வெளிப்பட வேண்டிய ஒரு வெளிப்பாடு உங்க வாழ்க்கையிலிருந்து உங்க நிமித்தமா வெளிப்படுறதுனால அந்த வெளிப்பாடு தடை ஆகிற அளவுக்கு ஏதாவது நீங்கள் உலக ரீதியான அந்தகாரத்துக்குரிய காரியங்கள் நீங்கள் உடைய போல உடுத்தி கொண்டால் அது சபையிலே ஊழியக்காரன் சகிக்க முடியாது. இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய தேவாலயமா இருக்கிறீர்கள். இங்க இருக்கிற ஊழியக்கார் நான் போனதுக்கு அப்புறம் கூட யார் வந்தாலும் அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே இந்த கட்டடம் அல்ல, நீங்கள் தான். ஏன்னா புதிய ஏற்பாட்டில் தேவன் தம்மை வெளிப்படுத்துவது ஒரு விசுவாசிகள் மூலியமா. புரியுதா? எதற்காக? உங்கள் நிமித்தமாய் ஜனங்கள் தேவனை இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள். எதற்காக? உங்களை பார்க்க ஒருவரும் வருவது கிடையாது. நீங்கள் தேவாலயமா இருந்து உலகத்தார்க்கு தேவன் வெளிப்படுத்துகிற ஒரு தேவாலயமா இருக்க வேண்டும் என்றால் முதலாவது ஊழியக்காரனும் சபையில் இருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லோரும் தேவாவினால் நடத்தப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். ஆனா ஊழியக்காரர்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே ஜனங்க தேவாலயமா இருக்கிற விசுவாசிகளுடைய பணம் தான் ஒரு கருப்பொருளை வச்சு அவர்கள் ஈடுபடுகிறார்கள். உங்கள்ட்ட எவ்வளவு பணம் இருக்குது, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, எவ்வளவு நீங்க கொடுக்குறீங்க, அந்த மாதிரி பணத்தை லூட்டு பண்ற விஷயத்த தான் ஊழியக்காரன் இருக்கிறான தவிர விசுவாசிகளே தேவாலயமா இருக்கிறார்களே, ஜனங்களுக்கு முன்பதாக தேவன் இவர்களுடைய வாழ்வுல இவர்களை பார்த்த உடனே தேவன் பார்க்கிற அளவுக்கு ஜனங்கள் கவர்ச்சிகரமா வர வேண்டுமே, அந்த அளவுக்கு இவர்கள் ஜொலிக்க வேண்டாமா என்று ஆழமாய் பிரயாசப்பட்டு ஊழியம் செய்கிறவன் ஊழியக்காரன். ஆகையால் தான் 1 தீமோத்தேயுல சொல்ற வார்த்தை 5ஆம் அதிகாரத்துல பிரயாசப்படுகிறவன் கடினமாய் ஒழிக்கிறவன் ஊழியக்காரனுக்கு இரட்டிப்பான கனத்தை ஏற்படுத்துன்றாரு. அப்படி தேவனை வெளிப்படுத்துகிற தேவாலயமா இருக்கிற நீங்கள் இப்பிரபஞ்சத்தின் காரியங்களை நீங்கள் அங்கீகரித்து இப்பிரபஞ்சத்தின் அந்த காரத்தை நீங்கள் உடைய போல் உடுத்தி கொண்டால் இந்த இடத்துல பயங்கரமான கடிந்து கொண்டுதல் இந்த இருக்கும். ஒண்ணு நீங்க ஓடணும், இல்ல நான் ஓடணும், ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு ஆகும். பாவமான காரியத்தை நீங்கள் செய்து அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டால் நம்மால் அதை சகிக்க முடியாது. நீங்கள் முதலாவது கவனிக்க வேண்டியது உங்க ஊழியக்காரன் சத்தியமுலாவினால் நடத்தப்படுறானா இல்லையான்றது ஃபர்ஸ்ட் குவெஸ்டியன். அதை தான் நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். இவர் பேசுறாரு ஆவியினவர் நடத்தப்படுறாரா இல்ல வெளியே போய் வேற என்ன பண்றாரான்ட்டு நீங்க பார்க்கணும். மெய்யான ஊழியக்காரன் சத்தியமுல்லாவினால் நடத்தப்பட வேண்டும். பிறகுதான் அவனை நம்பி கொடுக்கிற கர்த்தருடைய ஜனம் தேவாலயமாய் உலகத்திற்கு காட்சி கொடுப்பார்கள். என்பார்களே, நீங்கள் எல்லோரும் தேவாலயம் இருக்க வேண்டும் என்று அடியன் கர்த்தருக்குள்ளாக அதிகமாய் வாஞ்சியா இருக்கிறேன். ஆகையால் தான் ரீசெண்டா இந்த தீபாவளி குறித்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டா நான் பேச வேண்டியதா இருந்தது. அந்த பண்டிகை யாரும் ஆசரிக்க கூடாது என்று. ஆசரித்தால் உலகத்தானுக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லாமல் தேவன் உன்னிமித்தமாய் வெளிப்பட மாட்டார் அன்பானவனே. அதை நீங்கள் பசங்களாம் அது அனுசரிக்காமல் இருக்கும் பொழுது உலகத்தான் கண்டிப்பா கேட்பான், நீ அனுசரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அங்கதான் பாயிண்ட் இருக்குது. உனக்குள்ள இருக்கிற கர்த்தர் நீ தேவாலயமா இருக்கிறபடியால் இதெல்லாம் செய்யின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டு இல்லப்பா. யார் அந்த ஆண்டவர் எனக்குள்ள வசிக்கிறார், அவருக்கு நான் தேவாலயமா இருக்கிற பட்சத்தில் அவர் விரும்பாத காரியங்களால் செய்ய முடியலன்ட்டு நீங்கள் அல்லவா அது சொல்ல வேண்டும். உலகத்தான் போல நீங்க உலகத்தானுடைய பழக்க வழக்கங்களையும் பண்டிகைகளையும் ஆசரிச்சிருந்தாக்கா அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நிறுத்த வேண்டும். அதெல்லாம் அறியாத காலத்துல நம்ம அப்படி பண்ணிட்டு இருந்தோம். இப்ப அப்படி பண்ணக்கூடாது. சத்தியத்தினாலே கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி கொண்டு வரல நம்மளுக்கு. இது காரணமே பெத்தவங்க தான். அதுக்கப்புறம் உங்க பசங்க எப்படி தேவாலயமாய் வளர்வதற்கு நீங்கள் இடம் கொடுப்பீங்க. சாமியில் அண்ணாலை பத்தி பேசும்பொழுது நான் உங்களுக்கு கேள்வி கேட்டேன். உங்களுக்கு எவ்வளவு ஞாபகம் தெரியல எனக்கு. எதற்காக கர்த்தர் அண்ணாளுடைய கர்ப்பத்தை அடைத்து போட்டார்? அவளுடைய விரோதி எல்கானாவுடைய 2வது மனைவிக்கு மாத்திரம் கர்த்தர் பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தார். ஏலியுடைய 2 பிள்ளைகள் பிசாசு போல இருந்த பிள்ளைகள், அவனுக்கு 2 பசங்களை கொடுத்தாரு. இந்த அம்மாவுக்கு கர்த்தர் பிள்ளை கொடுக்காமல் 1 தெளிவா சொல்ல 1 சாமுவேல்ல கர்த்தர் அண்ணாளுடைய கர்ப்பத்தை அடைத்து போட்டிருந்தார். ஏன்? கர்த்தருக்கு மறுபடியும் அண்ணாள் நிமித்தமா ஏலியுடைய பசங்க போல ஆகட்டும் அல்லது எல்கானா 2வது மனைவியுடைய பிள்ளைகள் போகட்டும் வரக்கூடாது என்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். எப்போ இந்த அம்மாக்கு புத்தி வஞ்சம், எனக்கு பிள்ளைகள் என்று பிறந்தால் 2வது அந்த அம்மா பாட்டு போடுறாங்க, ஏலியுடைய பிள்ளைகள் போல 2வது மனைவியுடைய பிள்ளைகள் போலாகட்டும் என் பிள்ளைகள் இருக்கக்கூடாதுன்றது அந்த அம்மாக்கு எப்போ தெளிவு வருதோ கர்த்தர் நினைவு கூர்ந்து அவளுடைய கர்ப்பத்தில் ஈடுபடுகிறார். கர்த்தர் உங்களுக்கு பசங்களை கொடுக்கும் பொழுது நீங்க தெளிவா இருக்க வேண்டாமா? உலகத்தாருடைய பழக்க வழக்கங்கள் அல்லவா நம்ம பசங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது. பிள்ளைகளை தேவாலயமாய் நீங்கள் பாதுகாப்பாக வைப்பது பெற்றோர்கள் உங்க கையில் இருக்குது. அது அதனால சபைக்கு கூட்டிட்டு வரதோ அந்த பிள்ளைகளுக்கு சத்தியத்தை நன்றா போதிக்கிற ஒரு நிலையில நீங்கள் விஷயங்களை ஏற்படுத்துறதா விட்டுட்டு தாறுமாறா விட்டுருது. எங்கன்னா அந்த மாதிரி பெற்றோர்கள் தயவு செய்து கவன குறைச்சலா இருக்க வேண்டாம். ஜெருபாபேல், ஜோஷுவா,
என்பதான அற்புதமான ஊழியக்காரர்கள், சத்தியமுள்ள ஆவினால் நிறைந்த ஊழியக்காரர்கள், அவர்களை நம்பி கர்த்தர் தம்முடைய 50,000 பேரை கொடுத்தார். வேலையை முடித்தார்கள். 3ஆம் அதிகார அடுத்த வாரத்தில் நான் வாசிக்க விரும்புவேன். அந்த 3ஆம் அதிகாரத்தில் அவர்கள் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? கர்த்தருக்காக சாலமோனால கட்டப்பட்ட தேவாலயத்தில் குறிப்பிடத்தில் இருந்த பலிபீடத்தை முதலாவது கட்டுறாங்க. தேவாலயத்தோடு அவர் கட்டவில்லை. அவங்க கட்டுறது முதலாவது கர்த்தருக்கான ஒரு பலிபீடத்தை கட்ட துவக்குகிறார்கள். முதல் தேவன் 70 வருஷத்துக்கு அப்புறம் முதல் விஷயத்தினால கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். பலிபீடம், பலி செலுத்துவது. பாவத்தில் விழுந்த உடனே கர்த்தர் ஆதாமுக்கு காண்பித்த பலி சிஸ்டம் அது. ஆதாமுக்கு பிள்ளைகள் வந்த உடனே முதலாவது ஆபேலுக்கு கர்த்தர் காட்டினது என்ன? பலி சிஸ்டம் அது. மறுபடியும் 70 வருஷத்துக்கு அப்புறம் கர்த்தர் உலகத்திற்கும் தன்னுடைய ஜனத்திற்கும் பலியை மறுபடியும் தூக்குகிறார். தம்முடைய குமாரனை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். விதமாய் உங்கள் நிமித்தமாய் என் நிமித்தமாய் கர்த்தருடைய நித்திய குமாரனாகிய இயேசுநாதரை வெளிப்படுத்துவதற்கு நாம் தேவாலயமா இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பசங்களை இந்த சினிமாவில் வரவங்க போல அவங்க நடனங்களை நீங்கள் கற்றுக் கொடுத்து அப்படியே ஆட வச்சுருங்க. அவங்கள அலங்காரம் பண்ணார். எல்லோரும் தேவாலயமா இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகையால் இப்பிரபஞ்சத்தின் காரியங்களை நீங்கள் அலங்கரிக்க கொள்ளக்கூடாது. இப்பிரபஞ்சத்தை நீங்களான யூஸ் பண்ணிக்க வேண்டும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் அழிந்து போகிறது. இந்த பிரபஞ்சத்தோடு கூட நம்முடைய சரீரம் அழிந்து போகிறபடியால் இந்த சிருஷ்டிப்பை நாம் நன்றாய் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்சத்துடைய பழக்க வழக்கங்களுக்குள் நாம் போகக்கூடாது. அதை நம்ம வெறுக்க வேண்டும். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஏதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை மகிமை நிறைப்பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலமாதுவே. மகிமை நிறைப்பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலமாதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே
மிகுந்திடுமை சுவிசேஷந்தனை கூறி உயர்ந்திடுவோம் உம்மையே. சீர் மிகுந்திடுமை சுவிசேஷந்தனை கூறி உயர்ந்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. முன்னோடியாய் இயேசு பரன் மூலை கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாய் இயேசு பரன் மூலை கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. முன்னோடியாய் இயேசு பரன் மூலை கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாய் இயேசு பரன் மூலை கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோ